இந்த வீடியோவில் 12th அக்கௌண்டன்சி illustration நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் receipts and payments account of Trichy Recreation Club prepare income and expenditure account for the year. தமிழ் புக்லேயுமே ஸோ அங்கேயுமே நம்மளை வந்துட்டு வருவாய் மற்றும் செலவின கணக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஃபார்மேட் எழுதிடுவோம். ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டிருப்போம். பட் ஆனால் எழுதும்போது ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் வரும், கிரெடிட் சைடில் தான் வந்து இன்கம் வரும். இதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு சம் மாதிரி தான் ரெசிப்ட் சைடில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் வந்து அப்படியே இன்கம் சைடில் வரும். பேமெண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும். பட் ஆனால் வெறும் ரெவன்யூ ஐட்டம்ஸ் தான் வரும், கேபிட்டல் ஐட்டம்ஸ் வராது. அதாவது 1 இயர்க்குள்ளே வந்திருக்கிற ரெவன்யூ ரெசிப்ட் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ எதெல்லாம் வருங்க அதை ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட், இது ஒரு கேபிட்டல் ஐட்டம், இது வராது. நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடிக்கடி வரும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஹோல் நியூஸ் பேப்பர், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ ரிசிப்ட் தான். ஸோ இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன், அஃப்கோர்ஸ் இதுவுமே வந்து ஒரு வகையான ரெவன்யூ ரிசிப்ட் தான். ஸோ இதுவுமே வரும். நெக்ஸ்ட் லாக்கர் ரெண்ட்டு மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சில இடங்களில். ஸோ அதனால் இதுவுமே வந்து ஒரு ரெவன்யூ ரிசிப்ட் தான். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தான் வராது, பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வரும். அதனால் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலாக சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. இது ப்ராஃபிட்டாக லாஸாக பார்த்து இன்கமாக எக்ஸ்பெண்டிச்சராக அது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பாருங்க, கீழே வந்துட்டு நமக்கு புக் வேல்யூன்னு சொல்லி 4400 கொடுத்துருக்காங்க. அதாவது 4400 ரூபாய் இருக்கிற ஃபர்னிச்சரை 5000 ரூபாய்க்கு நம்ம வந்து விற்றுருக்கோம் அப்படின்னா இது நமக்கு இன்கம் தான். எடுத்தோடனே ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக வராது. ரெண்ட் மாதம் மாதம் கொடுப்போம். ஸோ இதை எடுத்துக்கலாம். செக்ரட்டரிஸ் ஹானரேரியம், ஸோ சீஃப் கெஸ்ட் யாரும் வந்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தியிருக்கோம், அதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்டேஜ், இதுவுமே அடிக்கடி வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் தான். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸும் வந்து நமக்கு ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, இதுவுமே ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆடிட் ஃபீஸும் ஒரு வகையான ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபைனலி வந்து க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இது ஒரு ரியல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ மார்க் பண்ண அதை அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ரெசிப்டில் இருக்கிறத இன்கம் சைடில் எழுதுகிறோம். இதில் நமக்கு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்திருக்கு, அதனால் நம்ம இன்கம் சைடில் எழுதுகிறோம். ஒருவேளை லாஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எழுதுவோம். அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் எழுதணும். ஸோ 5000 எழுதக்கூடாது, 4400 எழுதணும். டெபிட் சைடு இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 73850 டோட்டல் வருது. சைடு இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 71450 டோட்டல் வருது. ஆக மொத்தம் நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 73850 வந்திருக்கு. பட் இன்கம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 71450 தான் வந்திருக்கு. 2400 rupees நமக்கு இப்போ பற்றாக்குறை டெபிசிட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்கம் சைடில் மென்ஷன்